ஒரு நாள் காலை பொழுது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை என்னிடத்திலே ஒரு நபர் அழைத்து வந்தார். ஜோம் பண்ணுறதுக்கு தான். அந்த குடும்பம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அந்த பாலிய பிள்ளை எம்எஸ்சி படித்த ஒரு மகள், வயது ஒரு 26 வயசு இருக்கும், ஒரு 26 வயசு இருக்கும். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணப்பட்டுச்சு. நிச்சயத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டான். ரொம்ப லட்சங்கள் செலவு பண்ண, ரொம்ப விமர்சையாக அந்த என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. அப்போ முடிச்சு ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் வச்சுருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மாதம் தாண்டி இருக்காது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இந்த ரன்னர் சொல்லுவாங்கல்ல, யார் இது இங்கிலீஷில் ரன்னர்னா, தமிழில் ஓட்டம் தானே, ஓட்டேன். அவள் காலையில் வந்து ஒரு நாள் சொல்லுதார், கையில் கொடுத்துருந்த காப்பை கொடுத்துட்டு இந்த கல்யாணம் என்ன செய்யாது, நடக்காதுன்ட்டேன், இந்த பொண்ணு வேண்டாமா, அதனால் நீங்கள் தந்ததெல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம், நாங்கள் தந்ததெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் நின்று போச்சு. இந்த குடும்பம் செத்த வீடை விட மோசம்னே, அவ்வளோ வேதனை. ஏன்னா பல லட்ச ரூபா செலவு பண்ணி எங்கேஜ்மெண்ட் நடத்தினோம், அவ்வளோ விமர்சனம் நடத்தினாங்க. 2 பேரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இந்த பிள்ளை எம்எஸ்சி படித்து ஒரு காலேஜில் தோத்துற ப்ரொஃபஸராக இருக்கா. பையன் பிஇ படிச்சுட்ருக்கிறான். நல்ல ஒரு தரமான மேன்மையான ஒரு குடும்பம். இப்போ இப்படி இருக்க 2-3 முறை இந்த பிள்ளை என்ன செய்திருச்சு, தற்கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி எங்கள் அம்மா பார்த்துட்டான். அப்புறம் அம்மா மெடிக்கல் லீவ் போட்டுட்டு பிள்ளைக்கு காவல், கதவு பூட்டப்படாது, கதவுகளில் இருந்த கொண்டியெல்லாம் என்ன செய்தாச்சு, கலத்தி எடுத்தாச்சு. இந்த பிள்ளைக்கு ராத்திரி பகலாக காவல். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சபையை சார்ந்த ஒரு ஐயா அவர்களை தற்செயலாக சந்திக்க, வாங்க பாஸ்டர்கிட்ட போவோம், ஒரு வார்த்தை பாஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க, என்னன்னு ஒன்று கேட்டுக்குவோமே அப்படின்ட்டு நம்ம சர்ச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் சேரில் உட்காந்துருக்காங்க, நானும் சேரில் உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் அவங்களுடைய முகத்தை எல்லாம் பார்த்தேன், இவங்க ஜெபத்தை விரும்புகிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நானும் என் மகளும் 21 நாள் ஜெபம் பண்ணோம், 21வது நாள் தான் இந்த திருமண வரனே என்ன செய்துச்சு, வந்துச்சு. இது ஜெபம் பண்ணி வந்தது, அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சு. இப்போ அவங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இல்லை, ஜெபத்தின் மேலே இருந்த நம்பிக்கையும் காலியாக போச்சு, பாஸ்டருக்கு மேலே இருந்த நம்பிக்கையும் காலியாக போச்சு. என்ன போலேன்னு சொல்லலை, அவ்வளோதான். நீங்கள் ஒரு மாதிரி பெப்பரை பேனை பார்க்குதே பார்த்தியலா, இதே மாதிரி தான் அவங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் மனசில் நினச்சேன், சிங்காரம் சிக்கனாம் போல இருக்குது. நானும் அவங்களே பார்க்குறாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க நம்ம பார்க்க மாட்டோமா, நானும் மாறி வரையும் மாறி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன், இவங்க வேதனையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. மனுஷனாக இருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு போவோம், ஆண்டவரே இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டு போவோம், பார்த்துக்கிடுங்க. நான் என்ன செய்தேன், ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். எல்லோரும் முழங்கால் போட்டாங்க, நானும் முழங்கால் போட்டேன். அப்போ முழங்கால் போட்ட உடனே சிலருக்கெல்லாம் 10 தோத்திரம் பண்ணாதான் தெய்வ வார்த்தை வெளி